வணக்கம், இது உங்கள் ராம் சுந்தர். பாபநாசம் படத்தோட திரையரங்கு பற்றி பார்க்கலாம். ஜி2 ஜோசப் இயக்கத்துல பத்மஸ்ரீ கமலஹாசனும் கௌதமியும் இணைந்து நடிச்ச படம் தான் பாபநாசம். ஒரு குடும்பத்தை காப்பாற்ற எப்படி வேணாலும் என்ன வேணாலும் யோசனை பண்ணக்கூடிய ஒரு அப்பாவா கமல் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்துல டைரக்டர் 2 ஆங்கிள் யோசிச்சிருக்காருங்க. ஒரு மகனுக்கு எவ்வளவு அளவுக்கு செல்லம் கொடுத்தா ஃபியூச்சர்ல என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதையும், ஒரு அப்பாவா குடும்பத்தை காப்பாற்ற என்னென்ன கஷ்டத்தை எல்லாம் சமாளிக்கிறாரு அப்படிங்கிற யோசிச்சு கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்டை வச்சு இந்த படத்தை வந்து டைரக்டர் கொண்டு போயிருக்காருங்க. இந்த படம் மலையாளத்துல வெளிவந்து செமஹிட்டான மோகன்லால் மீனா நடிச்ச திரிஷம் பிலிம தழுவி வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காருங்க. இந்த படத்தோட ஆரம்பத்துல கொஞ்சம் காமெடி கலந்த படமா இருக்கு. என்னடா இந்த படம் இப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது டைரக்டர் அப்படியே இந்த படத்தோட கதையை திருப்பி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்காரு. கமலுக்கு கொடுத்த கேரக்டரை கமல் சரியா பண்ணி கொடுத்திருக்காரு. அதே மாதிரி கௌதமி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து நடிச்சிருக்காங்க. அவர் வந்து அவங்களுடைய முதிர்ச்சியான தோற்றம் இந்த படத்துக்கு மேட்ச் ஆகல அப்படின்னாலும், அவர் வந்து கமலை பார்க்கிற அந்த காதல் பார்வை தேவர் மகன் படத்தை வந்து நம்மளுக்கு நினைவுபடுத்துதுங்க. இந்த படத்துல கமலுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. பெரிய பொண்ணா நிவேதா தாமஸும் சின்ன பொண்ணா எஸ்தரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல வருண் சொல்லி ஒரு கேரக்டர் இருக்காரு. அவங்களுடைய அம்மா வந்து ஐஜியாவும் அவருடைய அப்பா வந்து ஒரு ஃபீல்ட்ல வந்து ஒர்க் பண்றாரு இருக்காங்க. அவங்களும் இந்த படத்துல நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து கலாபவன் மணியும் இளவரசும் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. கலாபவன் மணி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து போலீஸ் கெட்டப்ல வந்து வராரு. என்னடா எல்லாருமே வந்து சொல்றாங்க, என்னடா இவ்வளவு டெரரா வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டெல்லி கணேஷும் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு. ஜிப்ரானி இசையில வெளிவந்த 2 பாடலுமே வந்து கேட்கிற மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த படம் வந்து ஒரு நல்ல குடும்ப படம். குடும்பத்தோட வந்து இந்த படத்தை வந்து ஒரு தடவை இல்லாம 2 தடவை கூட எல்லாரும் போய் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். இந்த திரையரங்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே பதிவு பண்ணுங்க. நன்றி.